அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாத புனிதம் மிகுந்த மஸ்ஜிதுக்கு உள்ளே மௌலிது ஓதலாமா, மாநபியை புகழலாமா என்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஒரு ஹதீஸை இப்போது பார்க்க போகிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்உ லி ஹஸ்ஸான மிம்பரன் ஃபில் மஸ்ஜித். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு உள்ளே ஒரு மிம்பரை, ஒரு ஸ்டேஜை அமைத்து கொடுத்து, ஹஸ்ஸான் நீங்கள் இந்த ஸ்டேஜின் மீது, இந்த மிம்பரின் மீது நின்று என்னை புகழ்ந்து பாடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மிம்பரையே கட்டி கொடுத்தார்கள் மௌலிதுக்காக. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு யகூமு அலைஹி காயிமன் யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாஃபிஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மிம்பரின் மீது ஏறி நின்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவார்கள், பாடிக்கொண்டே இருப்பார்கள். அனைத்து சஹாபாக்களும் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுவதை ரசித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பிடித்தது, சஹாபிகளுக்கு பிடித்தது, வஹாபிகளுக்கு பிடிக்கவில்லை. எனவே இந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மேடையின் மீது புகழ்ந்தும் பாடுவார்கள். பெருமானாரினுடைய எதிரிகளை எதிர்த்து அவர்களை வசைபாடியும் அந்த மிம்பரிலே பாடிக்கொண்டிருப்பார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை நீங்கள் புகழலாம், என் மீது நீங்கள் புகழ்ந்து கவிதை பாடலாம், மௌலிது பாடலாம், புருதா ஷரீஃப் ஓதலாம் என்று பெருமானாரே அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். அதை பள்ளிவாசலுக்கு உள்ளேயே நீங்கள் மௌலிது ஓதலாம் என்று பெருமானாரே நமக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள்.